Unit 7, Exercise 7.9, question number 2, fourth subdivision. Sketch the graph of the function y is equal to 1 divided by 1 plus e power minus x. So, இங்க e power minus x. முதல்ல இந்த exponential ன்றது இருக்கு இல்லையா, அதோடைய வேல்யூ என்னன்றத பாருங்க. e is equal to 2.718. e is equal to 2.718. அதாவது e power 1 உடைய வேல்யூ. And e power 0 உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும், which is 1. And இங்க e power x உடைய graph எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. Already all these you have learnt in 11th standard. Say this is the origin and this is 1. It passes through 1. Okay, y axis la 1 வழியா பாஸ் ஆகும். This is said to be, இது இங்க க்ளோஸா வரும். ஓகே, இந்த லைனுக்கு க்ளோஸா வரும். This is said to be e power x. ஓகே, இங்க 1 வழியா கிராஸ் ஆகி போகும். அதே y is equal to e power minus x அப்படிங்கிறது இதே 1 வழியா அப்படி பாஸ் ஆகும். ஓகே, this is y is equal to e power minus x. And also e power 0 na 1 என்றது தெரியும். e power 1 is 2.718. இந்த வேல்யூவும் தெரிஞ்சுக்கோங்க. e power infinity is infinity and e power minus infinity is 0. Okay, அதாவது x, when x takes infinity, x larger ஆக 1, 2, 10, 100, 1000. When x takes larger number, the curve உடைய height ஆனது it keeps on moving upwards. Okay, அப்ப infinity. Okay, e power minus infinity, இது இந்த இடம் minus infinity. Okay, so minus 1, minus 2, minus 10, etc. as it keeps on moving towards the left side. Okay, இதோடைய வேல்யூ இங்க பாருங்க, இதுல வந்து க்ளோஸா இங்க டச் ஆகிற மாதிரி வரும். Therefore the value will be 0. e power infinity is infinity, e power minus infinity is 0. ஸோ நீங்க y உடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி, ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேரி ஆகும். இட் டசன்ட் டேக் நெகட்டிவ் வேல்யூஸ். y doesn't take any negative value. y doesn't take negative value. நெகட்டிவ் வேல்யூ வராது. அண்ட் இது வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப் இது கிடையாது. e பவர் x உடைய கிராஃப் e பவர் மைனஸ் எக்ஸ். அண்ட் ஈயோடைய வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்கும். இப்போ ஈவன் e பவர் மைனஸ் 1ன்னு எழுதுனா கூட நம்ம 1 by e தான் எழுதுவோம் இதை. அப்போ 1 டிவைடட் பை 2.718 which is some 0 point அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ e பவர் x அல்லது e பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இது உடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும்ன்றத பார்த்தீங்க. இட் வில் நெவர் டேக் e பவர் x ஆகட்டும் e பவர் மைனஸ் எக்ஸ் ஆகட்டும், x எப்படிப்பட்ட வேல்யூஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷன் நெகட்டிவாக இருக்காது. ஆல்வேஸ் திஸ் இஸ் பாசிட்டிவ். ஓகே, நவ் லெட்ஸ் see the sum domain. ஸோ இங்கே டொமைன் ஆனது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the given function y is equal to 1 divided by 1 plus e power minus x. Okay, and first வந்து நம்ம domain தான் பார்ப்போம். இப்போ டொமைனுக்கு டினாமினேட்டர் 0 ஆயிடுது அப்படின்னா, ஒரு எக்ஸுக்கு சில வேல்யூஸ் கொடுக்கும் போது டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா எனி நம்பர் பை 0 will take infinity. ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூவில் கர்வ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ டினாமினேட்டர் பாருங்க, 1 பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். இது எப்போ 0 ஆகுதுன்றதை பார்க்கலாம். இது இதோடைய டினாமினேட்டர். இ பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ரைட் சைடில் கொண்டு வாங்க, மைனஸ் 1. ஜஸ்ட் நவ் ஐ செட் e உடைய வேல்யூஸ் எப்போவுமே நெகட்டிவ் வராது. திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் this is not true. ஸோ ஃபங்க்ஷன் டொமைன் ஆனது ஃபுல்லாக எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து இன்ஃபினிட்டி. ஓகே, இந்த இடத்துல டினாமினேட்டர் cannot be equal to 0. ஏன்னா it is not possible. இப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 தான் வருது. திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ கர்வ் ஆனது எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், என்டையர் ரியல் லைன். ரேஞ்ச் இப்போதைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. லேட்டர் we shall find out the range.
நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் நம்ம ஆப்டைன் பண்ண வேண்டியது இன்டர்செப்ட்ஸ். இப்போ இன்டர்செப்ட்ஸ் ஆப்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸ் இன்டர்செப்ட் வேணும் அப்படின்னா புட் y is equal to 0. எக்ஸ் இன்டர்செப்ட் வேணும் அப்படின்னா புட் y is equal to 0. ஸோ இந்த இடத்துல 0ன்றதை போடுங்க. 0 is equal to 1 divided by 1 plus e power minus x. ஸோ அதாவது இது ஃபுல்லாக 0 ஆகிடும், which implies that 1 is equal to 0. ஓகே, அண்ட் மோர் ஓவர் e power minus x எப்படி கூட எழுதலாம். இப்போ ஜஸ்ட் நவ் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, 1 plus 1 divided by e power x. e power x LCM எடுங்க, we get 0 is equal to, denominator பாருங்க, e power x into 1 is e power x plus 1. இங்க after taking LCM the whole thing divided by e power x ன்னு வரும். இங்க divided by e power x, அதை நான் நியூமரேட்டரில் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல e power x divided by e power x plus 1. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணோம்னா 0க்கு e power x is equal to 0. ஸோ ஆல்ரெடி நான் இங்கே சொன்னேன், எப்போல்லாம் வந்து e power infinity-னா infinity, e power minus infinity-னா 0, which implies that x is equal to minus infinity. So it doesn't exist. Okay, so there's no x-intercept. No x-intercept. Next, put x is equal to 0. y-intercept வேணும். ஸோ நோ எக்ஸ் இன்டர்செப்ட்னா என்ன அர்த்தம், கர்வ் ஆனது எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணலைன்றது அர்த்தம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. இப்போ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ கொஸ்டினில் பாருங்கள், ஸோ இங்கே கொஸ்டினில் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 0ன்னு கொடுத்து பார்ப்போம். ஃபங்க்ஷன் ஆனது we have y is equal to 1 divided by 1 plus e power minus x. இங்கே xக்கு 0ன்னு கொடுத்தோம்னா we have y is equal to 1 divided by 1 plus e power 0, and e power 0 உடைய value 1. So 1 plus 1 will become 2. Therefore the y-intercept is half. Y-intercept is 1 by 2. Next நம்ம பார்க்க போகிறது critical numbers. Next we are going to see critical numbers. Critical numbers obtain பண்ணா நாம என்ன பண்ணணும், put f dash of x is equal to 0. அப்போ நமக்கு ஒரு x value கிடைக்கும். அந்த x உடைய values தான் என்னது, critical numbers. இங்க y நம்ம f of x னு சொல்லலாம். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன, 1 divided by 1 plus e power minus x. இது இப்படியும் எழுதலாம். டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா we have 1 plus e power minus x the whole power minus 1. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், f dash of x, and you know very well differentiating x power n. x power n டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஃபார்முலா, n x power n minus 1. அதே போல் இது வந்து xன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, பவர் n. அப்போ n x power n minus 1. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், n இது x power n ஃபார்மில் இருக்குது, n x இது ஃபுல்லாக xன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், டிஃப்ரென்சியேஷன் n x power n minus 1. nன்றது ஆல்ரெடி அங்கே மைனஸ் 1ன்னு இருக்குது, n minus 1. ஸோ அக்கார்டிங் டு செயின் ரூல் அகெயின் வெறும் xன்னு இல்லை இங்கே, அப்போ திரும்ப இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, e பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா minus e power minus x. Now see what happens, minus into minus is plus, e power minus x into 1 plus e power minus x the whole power minus 2. அதாவது e power minus x divided by 1 plus e power minus x the whole square. So இதுதான் f dash of x. Now put f dash of x is equal to 0. அதாவது e power minus x divided by 1 plus e power minus x the whole square, which is equal to 0. So this implies that e power minus x is equal to 0. Okay, எப்போ நமக்கு வந்து e உடைய பவரில் x என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் 0ன்றது தெரியும். ஆல்ரெடி you know the formula, e power infinity-னா infinity,
e power minus infinity is 0. அப்போ இங்க x is equal to infinity. Okay, x is infinity. So there's no critical number. So இந்த மாதிரி வந்தா no critical number னு சொல்லுவோம். No critical number. No critical number. So இங்க ஏதாவது critical number இருந்தா தான் நம்ம local extremaவை obtain பண்ணுவோம். So there is no local extrema. அதாவது no local maximum or minimum. இது வந்து fourth-ஆ நம்ம எழுதக்கூடிய point. Critical point இல்லாதனால no local extrema. Okay. And next concavity obtain பண்ண போறோம். Concavity. So concavity ல நம்ம என்ன பண்ணுவோம்? Put f double dash of x is equal to 0. Put f double dash of x is equal to 0. Already f dash of x நமக்கு தெரியும். So என்ன obtain பண்ணோம் f dash of x ஆனது? So இங்க பாருங்க e power minus x divided by 1 plus e power minus x divided by 1 plus e power minus x the whole square. Again you check. So பாருங்க e power minus x divided by 1 plus e power minus x the whole square. இது second derivative obtain பண்ணணும். F double dash of x. And you know very well differential of u by v which is equal to v u dash minus u v dash divided by v square. So this is u and this is v. Okay, v u dash. v u dash அதாவது 1 plus e power minus x the whole square v u dash. e power minus x differentiate பண்ணோம்னா minus e power minus x minus u v dash. u ன்றது e power minus x அது அப்படியே இருக்கட்டும். v dash இதை differentiate பண்ண போறோம். It is in the form of like x power n. அதாவது n x power n minus 1. n ஆனது 2 x power n minus 1. Okay, so 2 minus 1 na 1. Okay, again e power minus x differentiate பண்ணோம் அப்படினா minus e power minus x. This is e. Okay, divided by v square. 1 plus e power minus x. Already ஒரு square இருக்கு. திரும்ப ஸ்கொயர் பண்ணோம்னா it will become 4. So இதை simplify பண்ணலாம் இப்போ. It's not going. Okay, which is equal to minus e power minus x into 1 plus e power minus x the whole square, and this is minus into minus is plus. E power minus x into e power minus x is e power minus 2x, and இங்க ஒரு 2 இருக்கு. 2 into 1 plus e power minus x, the whole thing divided by 1 plus e power minus x the whole power 4. இப்போ இங்க என்னென்னலாம் காமனா இருக்கு பாருங்க. e power minus x காமனா இருக்கு. 1 plus e power minus x காமனா இருக்கு. Okay, take so e power minus x into 1 plus e power minus x. So இங்க நமக்கு 1 plus e power minus x ங்கிறது வரும். So ஒரு மைனஸ் சைன் வெளியே எழுதுங்க. and இங்க plus e power minus 2x ல e power minus x வெளியே எழுதிட்டோம். So here we have e power minus x. 1 plus e power minus x வெளியே எழுதிட்டோம். அப்போ இங்க ஒரு 2 இருக்கு. Okay, divided by 1 plus e power minus x the whole power 3. So இதை கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஸ்கொயரில் வரும். I mean whole power இங்க 4ல இருக்கு. So கேன்சல் பண்ணும்போது நமக்கு கியூப்ல வரும். Okay, so next we have e power minus x into 2 e power minus x, and then minus of 1 plus e power minus x. minus la multiply பண்ணிட்டோம்னா we have minus 1 minus e power minus x, the whole thing divided by 1 plus e power minus x the whole cube, which is equal to e power minus x, open the bracket,
இது 2 e power minus x minus e power minus x will become e power minus x minus 1 divided by 1 plus e power minus x the whole cube. Okay, this is f double dash of x. Concavity obtain பண்ணனும் அப்படினா let us put f double dash of x is equal to 0. அதாவது e power minus x into e power minus x minus 1 divided by 1 plus e power minus x the whole cube, which is equal to 0, which implies that, so equal to 0 now, e power minus x into e power minus x minus 1 is equal to 0, and this implies e power minus x is equal to 0 and e power, so in the product one is 0 vaidum, innone this product e power minus x minus 1 is equal to 0, e power minus x is equal to 1. இது பாத்தீங்கன்னா எப்ப வந்து நமக்கு e power minus x is equal to 0, இந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும். e power infinity னா infinity, e power minus infinity னா 0, e power 0 னா 1 ங்கிறது தெரியும், and e power 1 அப்படினா 2.718 ங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, e power minus x is equal to 0. எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் எப்போ 0 ஆகுது? இன்ஃபினிட்டி, e power minus infinity. அப்போ ஒன்று வந்து x is equal to infinity, ஸோ இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க, e power minus x is equal to 1. எப்போ எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூ 1 வருது? 0. அப்போ x is equal to 0. இதை கம்பேர் பண்ணுங்க, we have x is equal to 0. ஸோ இப்போ இன்டர்வலை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம டொமைன் ஆனது மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஸோ டொமைன் ஆனது மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இன்ஃபினிட்டி. ஸோ இங்கே ஜீரோன்றது இருக்குது. இப்போது இன்டர்வல் ரெண்டாக டிவைட் ஆகுது. மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0, 0லேருந்து இன்ஃபினிட்டி. இன்டர்வல் ஆனது மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0, இன்னொன்று 0லேருந்து இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் f double dash of x, இதோடைய சைனை நம்ம obtain பண்ண போகிறோம். ஓகே, இது ஸோ f double dash of x என்னன்னு பார்க்கலாம். f double dash of x which is equal to, ஸோ அதில் என்னன்னு பார்த்தோம், f double dash of xல see f double dash of x, yes, here we have e power minus x into e power minus x minus 1 divided by 1 plus e power minus x the whole cube. Okay, so e power minus x into e power minus x minus 1 divided by 1 plus e power minus x the whole cube. இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0. இப்போ எக்ஸுக்கு நம்ம மைனஸ் 1ன்னு கொடுத்து பார்க்கலாம். அண்ட் இது நல்லா தெரியணும் உங்களுக்கு, ஈயுடைய பவரில் எக்ஸுடைய வேல்யூஸ் நெகட்டிவ் ஆகட்டும் பாசிட்டிவ் ஆகட்டும், எக்ஸுக்கு எந்த வேல்யூஸ் வேணாலும் கொடுத்து பாருங்கள், இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஓகே, ஸோ அப்படின்னா இந்த இ பவர் மைனஸ் எக்ஸ், எக்ஸுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் எது கொடுத்தாலும் இது பாசிட்டிவ் தான். ஸோ டினாமினேட்டர் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். டினாமினேட்டர் எப்போவுமே பாசிட்டிவ் நம்பர் தான். அதே போல் நியூமரேட்டரில் ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பாருங்கள், e power minus x. ஓகே, எக்ஸுக்கு நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ எது கொடுத்தாலும் இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான். ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி அ பாசிட்டிவ். ஆனால் இங்கே இது பாசிட்டிவ் வேல்யூங்கிறது தெரியும், பட் இங்கே மைனஸ் 1ன்றது இருக்குது. ஸோ இங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் 1, ஸோ மைனஸ் e power minus x இருக்க இடத்துல minus 1 minus 1 which is equal to e power 1 minus 1. e உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும், it is 2.718 minus 1, so which is greater than 0, அதாவது positive. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ், which is a positive which takes positive sign in the interval minus infinity to 0. அடுத்தது 0லேருந்து இன்ஃபினிட்டி. let us take x is equal to 1. இப்போ x is equal to 1ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே இது பாசிட்டிவ் தான், டினாமினேட்டரில் இருக்கிறது. நியூமரேட்டரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாசிட்டிவ் தான், இதை செக் பண்ணிடலாம் நாம். எக்ஸ் இருக்க இடத்துல 1, அப்போ e power minus 1 minus 1. e power minus 1னா 1 by e minus 1.
E உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் 2.718 minus 1. 1 divided by 2 point அப்படின்னா இது வந்து 0 point some நம்பரில் வரும் minus 1. So subtract பண்ணோம்னா which is less than 0, அதாவது negative. So this takes negative. So இங்க concavity பற்றி பேச போகிறோம். Concavity plus இருந்தா concave upwards. Concave upwards இப்படி இருக்கும். Okay, like this. And minus இருக்கிறதுனால இது concave downwards. Concave downwards. அதாவது concave downwards இப்படி இருக்கும். Okay. So அடுத்தது points of inflection பார்த்துடலாம் நாம. Next points of inflection. Points of inflection. இங்க நாம f double dash of x is equal to 0 ன்னு போடும்போது x க்கு 0 ன்றது கிடைச்சது. Okay. So put x is equal to 0 in the given question. y க்கு என்ன கொடுத்திருந்தாங்க 1 divided by 1 plus e power minus x. இங்க x இருக்க இடத்துல 0 ன்றதை கொடுங்க. So 1 plus e power 0 உடைய value 1. So which is 1 by 2. Y is equal to 1 divided by 2. Therefore the point of inflection is என்ன அர்த்தம் concavity upwards and downwards பிரிக்கிற இடம். Okay, so இதோடைய coordinate என்ன 0, 1 divided by 2. Seventh one, asymptotes of the curve பார்க்க போறோம். Asymptotes. So இதில் வந்து no vertical asymptote. No vertical asymptote. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா vertical asymptote கிடையாதுங்கிறது because domainல நம்ம பார்த்தோம் domain ஆனது minus infinity இருந்து infinity. Okay, entire real line f of x. Okay, entire real line என்றதை பார்த்தோம். Since a domain is the entire real line. A domain is the entire real line. அதனால no vertical asymptotes. Next horizontal asymptote check பண்ண போறோம். So அதுக்கு formula பிரகாரம் பார்க்கலாம். Limit x tends to infinity f of x which is equal to limit x tends to infinity f of x அப்படிங்கிறது 1 divided by 1 plus e power minus x. திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் e power infinity உடைய வேல்யூ infinity, e power minus infinity உடைய வேல்யூ 0. இப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் which is equal to 1 divided by 1 plus e power minus infinity. e power minus infinity உடைய வேல்யூ 0. ஸோ இந்த இடத்துல 0ங்கிறத போடலாம். 1 divided by 1 plus 0 which is 1. Okay. Therefore y is equal to 1 is a horizontal asymptote. இன்னொன்று அதே போல limit x tends to minus infinity f of x which is equal to limit x tends to minus infinity f of x ங்கிற ஃபங்க்ஷன் என்ன क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க 1 divided by 1 plus e power minus x. இப்போ இங்க x இருக்க இடத்துல minus infinity-ய சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1 divided by 1 plus x இருக்க இடத்துல minus infinity போட்டோம்னா minus into minus plus plus infinity ன்னு ஆகும். 1 divided by e power infinity உடைய வேல்யூ infinity. So 1 plus infinity. So 1 plus infinity அப்படின்னா again infinity தான். 1 by infinity which is 0. Therefore இங்க நமக்கு வந்த ஆன்சர் 1, இங்க 0. Therefore y is equal to 0 and y is equal to 1 or horizontal asymptotes. Or horizontal asymptotes. So இங்க vertical asymptote இல்ல நமக்கு, horizontal asymptote மட்டும்தான் கிடைச்சிருக்கு. Now let us draw graph. Okay. So say this is x axis
and this is y-axis. The meeting point of them is, we say it as origin, and this is minus infinity, இது infinity. So நம்ம பார்த்தது horizontal asymptote பார்த்தோம். horizontal asymptote ஆனது. Okay. So y is equal to 0, அதாவது இந்த இடத்துல. Okay. Y is equal to 0. This is a horizontal asymptote. Y is equal to 0. இன்னொன்று y is equal to 1 ன்னு பார்த்தோம். Say இது வந்து 1 வழியாக பாஸ் ஆகுதுன்னு assume பண்ணிக்கோங்க. Y is equal to 1. So these are the two horizontal asymptotes. Next interceptsலாம் நம்ம பார்க்கலாம். Okay. Intercepts என்ன obtain பண்ணியிருக்கோன்றதை பாருங்க. There's no x-intercept. x-intercept கிடையாது. And y-intercept அப்படிங்கிறது halfங்கிறத பார்த்தோம். y-intercept is half. அதாவது 0, half. So curve ஆனது x-axis-ஐ intersect பண்ணலை, 0, half வழியாக பாஸ் ஆகுது. இங்கே critical number கிடையாது. no local maximum and no local minimum. concavity பாருங்க. concavityயில் நம்ம பார்த்தது concave upwards. இந்த இன்டர்வலில் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0, 0லேருந்து இன்ஃபினிட்டி concave downwards. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். அசிம்டோட்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். இது ஹாஃப், y intercept ஹாஃப்ன்றது நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருந்தது. ஹாஃப் வழியாக தான் கர்வ் பாஸ் ஆகும். ஸோ concave upwards, மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0. ஸோ கர்வ் இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஹாஃப் வழியாக பாஸ் ஆகுது. ஓகே. and then 0லேருந்து இன்ஃபினிட்டி, 0லேருந்து இன்ஃபினிட்டி இந்த கர்வ் கண்டினியூஸாக வருது. ஓகே. இந்த இடத்துல concave, concave இது upwards, இது concave downwards. Okay. So this is the graph for the function y is equal to 1 divided by 1 plus e power minus x. Okay. Thank you children.